சொல்லு. இவங்க இவங்க எனக்கு யாருன்னு சொல்லு. ரிஷப், இவங்க தான் உங்க உண்மையான அம்மா. என்ன? இல்ல இல்ல ரிஷப், நான் சொல்றத கேளு. நான் தான்ப்பா உன்னோட அம்மா. இந்த சந்திரா உன்னோட அம்மா கிடையாது. சாரதா, இது என்ன புது கதை? யார நீ குழப்ப பாக்குற? இங்க பாரு சாரதா, உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல. பரவாயில்ல, பிளீஸ் என் பையனோட மனசுல இந்த மாதிரி விஷத்தை கலக்காத, இந்த மாதிரி பேசாதம்மா. இவன் மனசுக்குள்ள நான் இவனோட அம்மா இல்ல அப்படிங்கிற விஷத்தை தயவு செஞ்சு ஏத்தாத. நான் இவனோட பெத்த தாய் இல்லைன்னா அப்ப நான் என்ன வளர்ப்பு தாயா? ஏற்கனவே என் மேல பயங்கரமான பழிகளை நீ தூக்கி போட்டுட்ட. என்ன நீ அசிங்கப்படுத்திட்ட. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட. ஏன் தெரியுமா? அது ஏன்னா எல்லாமே என்னோட பையனுக்காக தான். வாங்க இங்க இருந்து போலாம். மா மா பெரியம்மா, பெரியம்மா என்னாச்சு? அம்மா டாக்டர், இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? இங்க பாருங்க, அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமா நிலைமைக்கா? டாக்டர், எங்க அம்மா குணமாயிடுவாங்கல்ல? இங்க பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க பொழைப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. அவங்க கண்டிஷன் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இவங்க கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல தான் இருக்கு. டாக்டர், ப்ளீஸ் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். எங்க அம்மாவை எப்படியாவது நீங்க குணப்படுத்திருங்க ப்ளீஸ். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். எனக்கு அவங்க பண்ணது மிகப்பெரிய கெடுதல் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் அம்மா தானே. என்னால அவங்களுக்கு கெடுதல் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஹலோ சாரதா, நான் உன்கிட்ட ரிஷபை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ரிஷபோட கடந்த காலம், அவன் சின்ன வயசோட ரகசியம். அதை நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னது இல்ல. ஆனா அந்த ரகசியத்தை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாரதா, அது சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இந்த கடந்த கால ரகசியத்தை சாரதா கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். அவ கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும்.
உங்க கையால பால் என்னம்மா, விஷம் கொடுத்தா கூட குடிப்பேன். அப்ப குடி. நான் உன்னோட அம்மா கிடையாது. மகாதேவா, பரமேஸ்வரா, என்னோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க. இங்க நடுவுல வந்து நில்லு சாரதா. அந்த சிவப்பு நிலவொளி உன் மேல விழட்டும். இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி, நீ எண்ணத்தை மாத்திக்க முடியாது. உன்னோட சக்திகளை தியாகம் பண்ற சடங்குகள் ஆரம்பமாக போகுது. உலக நாதா, நாகங்களை ஆள்ற நாகராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், சேஷ நாகினியான நான் இப்போ என் சக்திகளை தியாகம் பண்றேன். என்னோட இறைவனான என்னை ஆளும் ஆதி சிவனின் முன்னாடி நான் என்னோட பேரு, என்னோட சுயம் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். என்னோட எல்லா வேலைகளையும், எல்லா பொறுப்புகளையும், எல்லா கடமைகளையும் இன்னைக்கு நான் தியாகம் பண்றேன். ஒரு நாகினியை விட உயர்ந்தவ நாகராணி, எல்லாருக்கும் மேலானவதா சேஷ நாகினி. இன்னைக்கு சேஷ நாகினி பதவியையும் தியாகம் பண்றேன். இதுக்கப்புறமா நான் சேஷ நாகினியா இருக்க மாட்டேன். சாரதா, நீ இந்த வழிகளெல்லாம் தாங்கிதான் ஆகணும், புரியுதா? இந்த நாகநாகினிகள் உன்னோட மோதல ஒன்னா அதுங்க பழி வாங்கல. உன் உடம்புல இருக்கிற எல்லா விஷத்தையும் அது வெளியெடுக்க பாக்குது, புரியுதா?